இன்றைக்கி நாம் கோதுமை மாவு வச்சு நல்ல சாஃப்டாக பால்கோவா போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போலி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். வாயில் போட்டதுமே டக்குன்னு கரைஞ்சி போயிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு கோதுமை மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவில் தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதாலையும் செய்யலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மாவை ஒரு வாட்டி நல்லா விரவிக்கோங்க. இப்போது தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிடுங்க. மாவை கொஞ்சம் இலக்கமாக தான் விரவி எடுக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக விரவி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை எல்லா மாவுலேயும் படுற மாதிரி தடவிட்டு மூடி போட்டுட்டு குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரம் மாவை ஊற வச்சுக்கோங்க. இனி நாம் பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓரங்களில் இருக்கிற பாலாடை எல்லாத்தையுமே கரண்டியால் எடுத்து விட்டு இந்த பாலோட கலந்து விட்டு பாலை நல்லா பாதிக்கு பாதி வத்த காய்ச்சிக்கோங்க. பாதிக்கு பாதி வத்துனதுக்கு அப்புறமா இதோட 1/2 கப்பு பாலாடை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வாரமாக வீட்டில் காய்ச்ச பாலில் இருந்து தினமும் கொஞ்சமாக பாலாடையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பாலாடை இல்லைன்னா நீங்கள் பாலாடை சேர்த்து வைக்கலைன்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு பதிலாக 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா பாதிக்கு பாதி வத்த காய்ச்சிக்கோங்க. வத்தி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரணும். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலே நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். இறுகி வர வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது போல் இறுகி வந்ததுக்கு அப்புறமா மேலே இது தெரிக்காமல் இருக்கிறதுக்காக மூடியை இந்த மாதிரி பாதிக்கு மூடி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது போல் எடையாக கலந்து விட்டு நல்லா இறுகமாக வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இறுகமாக வந்ததுக்கு அப்புறமா இதோட 1 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் லூஸான மாதிரி தான் இருக்கும். பால்கோவா பக்குவம் வர வரைக்கும் இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால்கோவா பக்குவம் வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு இது மாதிரி நல்ல இறுகமாக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் இது கொஞ்சம் ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கையில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே எல்லாத்தையுமே இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சாதான் நமக்கு போலியை விரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி வச்சதுக்கு அப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டை மேலே பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. நான் பட்டர் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். நான் 2 பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்களும் 2 பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா 2 வாழை இலை எடுத்துகிட்டு 2லேயுமே லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நம்ம விரவி வச்சுருந்தோம்ல மாவு கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ அதிலிருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா 2 கைக்கும் நடுவில் வச்சு பால் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம்ல, அதுக்கு இந்த மாதிரி தான் விரித்து எடுப்போம். அது போலவே விரித்து எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் கூட பூரணம் வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக வர மாவை இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அப்படியே மடக்கி ஒட்டி விட்டுடுங்க. இப்போது ஒட்டி விட்டோம்லாம் அந்த பகுதி பட்டர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையாலேயே தடவிக்கோங்க. தேவைக்கு எண்ணெயை தொட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓரங்களை விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் விரித்து விடுங்க. அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக வரும். அந்த பூரணமும் உள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கும். எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல ஒல்லியாக மெதுவாக விரித்து எடுங்க. இது பால்கோவா போலி கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும். எடையாக எண்ணெயை தொட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா ஒல்லியாக விரிச்சுக்கோங்க. விரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு பட்டர் ஷீட்டை எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல, அதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி எடுங்க. இப்படி தேய்க்கும் போது இது போல் கட்டையால் கடைசியாக தேய்ச்சி எடுக்கும்போது ஓரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், நல்லா ஒல்லியாக இருக்கும். இது போல் தேய்ச்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை வெளியில் எடுத்துகிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அப்படியே இன்னொரு பட்டர் ஷீட்டை அப்படியே தூக்கிட்டு கமத்திடுங்க. அதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை எடுத்துங்க. கொஞ்ச நேரம் இதை வேக விட்டுட்டு திருப்பி போடுங்க.
இடையிடையே அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கடைசியாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். 2 ஓரங்களும் வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடுங்க. இது போலவே எல்லாத்தையுமே ஒன்றா விரிச்சிட்டு தோசை கல்லில் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டியான பால்கோவா போலியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக இன்றைக்கி நாம் பால்கோவா போலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.